எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடுத்த வழக்கில் எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும்படியான தீர்ப்பு வந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டப்படி சரிதான் என்றும் இதை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இறந்தவர்கள், புலம்பெயர் இருந்தவர்கள், ஒன்றிற்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை பெற்றவர்கள், வெளிநாட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் உறுதி செய்துள்ளது. பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டும் கூட அவர்களின் ஒருவர் கூட வாக்குரிமை பறிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிடவில்லை. இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் தவறு ஏதும் செய்யவில்லை என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது என்று கருத்து கூறி எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை புறக்கணித்தது நீதிமன்றம். மேலும் நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை டிஜிட்டல் தளத்தில் பதிவிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தவறாக பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கவே இந்த ஏற்பாடு. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையில் குறைகள் இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்டுவதை விட்டுவிட்டு நடவடிக்கையே தவறு என்று கூறுவது சரியல்ல என்றும் எதிர்க்கட்சிகளை எச்சரித்துள்ளது நீதிமன்றம். பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் யாருமே புகார் அளிக்க முன்வராத நிலையில் இது மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று எப்படி கூற முடியும் என்று எதிர்கேள்வி கேட்டுள்ளது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பு நாம் எதிர்பார்த்ததுதான். ஆனால் எதிர்க்கட்சிகளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறந்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் தொடர்வது எப்படி சரியாகும்? போலி வாக்குகள் போடவும், தேர்தல் முறையை கேலி பொருளாக்கவும், மோசடி செய்து வெற்றி பெறவும் இது வழிவகுக்கும் என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாத எதிர்க்கட்சிகளை என்னதான் சொல்வது? இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஹைட்ரஜன் அணுகுண்டு போடப்போவதாக நாட்டையே மிரட்டிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதற்கு என்ன சொல்ல போகிறார்? பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்து கொண்டு தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சி வாக்காளர்களின் பெயர்களை நீக்குகிறது என்று அபாண்டமாக பொய் சொன்ன ராகுல் காந்தி இதற்கு என்ன சொல்ல போகிறார்? தேர்தல் ஆணையம் பல முறை கூறியும் ராகுல் காந்தி அபிடவிட் பதியவில்லை. பல வாக்காளர்களின் பெயர்களையும் புகைப்படங்களையும் பொதுவெளியில் அவர் வெளியிட்டது அவருக்கே ஆபத்தாக முடிந்தது. பல வாக்காளர்கள் ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். வாக்கு திருட்டு என்ற குற்றச்சாட்டிற்கு பல முறை ஆதாரங்கள் கேட்ட பிறகும் ராகுல் காந்தி ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. மக்களுக்கு அவர் மீது எப்படி நம்பிக்கை வரும்? தேர்தல் ஆணையர்களை ராகுல் காந்தி மிரட்டியது அவருடைய அரசியல் தரத்தை காட்டுகிறது. ராகுல் காந்தி இவ்வளவு அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகள் கூறிய பிறகும், தேர்தல் ஆணையத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த பிறகும் அவர் மீது வழக்கு தொடராதது தேர்தல் ஆணையத்தின் பெருந்தன்மை என்றே சொல்ல வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டப்படி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரமே இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் வாதாடிய முதன்மை வழக்குரைஞர்கள் கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி போன்றவர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? படிக்காத பாமரனுக்கு தெரியும் இந்த உண்மை. மொத்தம் படித்த வக்கீல்களுக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயம் தெரியும். ஆனால் வேண்டுமென்றே மக்கள் மனதில் குழப்பம் விளைவிப்பதுதான் இவர்களுடைய அன்றாட வேலையாக போய்விட்டது. நீதித்துறையை மிரட்டி சாதகமான தீர்ப்பு வாங்க முடியும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? நாட்டின் சட்டங்களையும் அதிகார அமைப்புகளையும் சீர்குலைக்க சதி திட்டம் போடும் எதிர்க்கட்சிகளின் கைப்பாவையாக மாறிவிட்டார்கள் இந்த வழக்குரைஞர்கள். எதிர்க்கட்சிகள் பொதுவாகவே மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். தேர்தல் தோல்விகளால் விரக்தி அடைந்துள்ளார்கள். அந்த விரக்தியின் வெளிப்பாடுதான் இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள். சக்தி இல்லாத போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை எதிர்க்கட்சிகள் முற்றிலும் விட வேண்டும். தங்கள் தோல்விக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய விரும்பாமல் அரசியல் அமைப்புகளையும் அரசியல் அமைப்பு நடவடிக்கைகளையும் குற்றம் கூறுவதை கைவிட வேண்டும். மக்கள் நம்பிக்கையை பெற பாடுபட வேண்டும். இல்லையென்றால் நாட்டு அரசியலில் இன்னும் பல ஆண்டுகள் எதிர்க்கட்சிகளாகவே தொடர நேரிடும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.